அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனு டாக்டர் ராஜேஷ் வரதராஜ். ஸ்பெஷல் ஸ்டடி ரவுண்டு முடிஞ்சிருச்சுங்க. ஸோ 2024 இந்த வருடம் 7.5% இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு எந்த மதிப்பெண்கள் எடுத்திருந்தா எம்பிபிஎஸ் கிடைச்சிருக்கு, எந்த மதிப்பெண்கள் எடுத்திருந்தா பிடிஎஸ் கிடைச்சிருக்கு என்பதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அண்ட் இதுக்கப்புறம் நம்மளோட சேனலில் கிளாஸ் வீடியோஸும் நம்ம அப்லோட் பண்ண இருக்கோம். அண்ட் டெஸ்ட் பேட்சும் ராஜேஷ் நீட் அகாடமி சார்பாக நம்ம ஆன்லைனில் ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கான அப்டேட்டும் இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாம். ஸோ முதல்ல 7.5% இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு 2024 எந்த மதிப்பெண்களுக்கு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் இடங்கள் கிடைச்சிருக்கு அப்படின்றத நம்ம முதல்ல பார்த்துடலாம். ஸோ முதல்ல கவர்மெண்ட் காலேஜ் அண்ட் செல்ஃப் ஃபைனான்ஸை பொறுத்து மட்டும் இல்லை, ரெண்டுத்துலேயுமே 7.5 பிரிவினருக்கு எம்பிபிஎஸ் எந்த மதிப்பெண்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஓசிக்கு எந்த மாற்றமும் இல்லை. லாஸ்ட் ரவுண்டில் என்ன இருந்ததோ அதே தான். 501 இருந்தால் எம்பிபிஎஸ் கிடைச்சிருக்கு. பிசியை பொறுத்த மட்டும் இல்லை, இந்த வருஷம் 480க்கு இந்த ஸ்பெஷல் ஸ்டடி வேக்கண்டியில் 480க்கு முடிஞ்சிருக்குங்க. எம்பிசியை பொறுத்த மட்டும் இல்லை 502. ஸோ இது 2 எம்பிபிஎஸ் சீட்டுமே அன்னை மெடிக்கல் காலேஜோட சீட்டு, இப்போ வந்த சீட்டு. எஸ்சியை பொறுத்த மட்டும் எந்த மாற்றமும் இல்லை, 450. பிசிஎம்மை பொறுத்த மட்டும் இல்லை 465, எஸ்சிஏவை பொறுத்த மட்டும் இல்லை 458, எஸ்டியை பொறுத்த மட்டும் இல்லை 420. இதுதான் 2024 7.5% இட ஒதுக்கீட்டு பிரிவினருக்கான ஃபைனல் கட் ஆஃப் ஃபார் எம்பிபிஎஸ். சரிங்களா? அடுத்ததா கவர்மெண்ட் காலேஜ் பிடிஎஸ்க்கு 7.5 கேட்டகரிக்கு எந்த மதிப்பெண்களுக்கு சீட்டு கிடைச்சிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஓப்பன் கேட்டகரிக்கு அதே தான், 501 ஓசிடி. பிசியை பொறுத்த மட்டும் 435க்கு கவர்மெண்ட் பிடிஎஸ் கிடைச்சிருக்குங்க. எம்பிசியை பொறுத்த மட்டும் 492, கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, அவ்வளோதான். எஸ்சியை பொறுத்த மட்டும் 443, பிசிஎம்மை பொறுத்த மட்டும் 464, எஸ்சிஏவை பொறுத்த மட்டும் 445. ஓகே, இது 3 கவர்மெண்ட் பிடிஎஸ் காலேஜ் இருக்கு இல்லையா தமிழ்நாட்டில், அந்த 3 கவர்மெண்ட் பிடிஎஸ் காலேஜில் 7.5% கேட்டகரிக்கான ஃபைனல் கட் ஆஃப். ஓகே, அண்ட் ஃபைனலாக செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் இருக்கக்கூடிய பிடிஎஸ் இடங்களுக்கான 7.5% பிரிவினருக்கான ஃபைனல் மார்க் என்னன்னு பார்க்கலாம். சரிங்களா? ஓப்பன் கேட்டகரியில் 480 எடுத்திருந்தா கிடைச்சிருக்கு. பிசியை பொறுத்த மட்டும் 426க்கு இந்த வருடம் பிடிஎஸ் முடிஞ்சிருக்குங்க. எம்பிசியை பொறுத்த மட்டும் 465, எந்த மாற்றமும் கிடையாது. எஸ்சியை பொறுத்த மட்டும் 419, அதுவும் போன ரவுண்டுக்கு இதுக்கு எந்த மாற்றமும் கிடையாது. பிசிஎம்மை பொறுத்த மட்டும் 451, அண்ட் எஸ்சிஏவை பொறுத்த மட்டும் 408 இந்த வாட்டி முடிஞ்சிருக்கு. எஸ்டிக்கு எந்த மாற்றமும் கிடையாது, 394. ஒரு பிடிஎஸ் சீட்டு 7.5 கேட்டகரி எடுக்கணும்னாவே இந்த வருடம் 400 மதிப்பெண்களுக்கு மேலே இருக்கணும், எக்ஸப்ட் எஸ்டி. சரிங்களா? நீங்கள் அடுத்த வருடம் சேஃபர் சைடாக பிடிஎஸ் எடுக்கணும்னா கூட ஒரு 500க்கு மேலே எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த ரேஸில் இருக்க முடியும். சரிங்களா? அண்ட் எம்பிபிஎஸ் எடுக்கணும் அப்படின்றவங்க உங்களோட டார்கெட் 600+ இருக்கணும். சரியா? 600+ இருந்தால் தான் 7.5 கேட்டகரிக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் எம்பிபிஎஸ் எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால் இதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு 2025 நீட் தேர்வுக்கு உங்களை நீங்கள் தயார் செய்து கொள்ளுங்கள். சரிங்களா? ஸோ அதுக்காக நம்ம ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல் சார்பாக ஜனவரியில் இருந்து இந்த 2025 நீட் தேர்வுக்காக டெஸ்ட் பேட்சை நம்ம ஆரம்பிக்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 30-35 வீக் டெஸ்ட் இது வரைக்கும் நாங்கள் ராஜேஷ் நீட் அகாடமி ஆன்லைன் பேட்சில் நடத்திட்டு இருக்கக்கூடிய 30 வீக் டெஸ்ட் எல்லாமே 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒவ்வொரு சாப்டருக்கும் 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். ப்ளஸ் நிறைய குமுலேட்டிவ் டெஸ்ட், யூனிட் டெஸ்ட், அதுக்கு அடுத்தது ஃபைனலாக ஃபுல் டெஸ்ட் என ஒரு பெரிய ஷெட்யூலே காத்துட்ருக்கு. அது ஜனவரியிலேருந்து நாங்கள் ஆரம்பிப்போம். ஸோ அதுக்கான அப்டேட்டும் நம்மளோட சேனலில் போடுறோம். அண்ட் அதுக்கப்புறம் இந்த வருஷம் 2025 நீட் தேர்வு எழுதுவதற்காக ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது. இருந்தாலும் 2025 நீட் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்காக நம்முடைய பயாலஜியில் இருந்த வீடியோஸும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் இருந்த வீடியோஸும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு லெசன் அப்படின்ற மாதிரி நம்ம அப்லோட் பண்ண காத்துட்ருக்கோம். அது இந்த ஆஃப் இயர்லி எக்ஸாம்லாம் குழந்தைங்க முடிக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம அப்லோட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ மறக்காமல் உங்களுக்கு எல்லா அப்டேட்டும் நம்ம யூடியூப் சேனலில் நம்ம கொடுத்துட்ருப்போம். ஸோ 2025 நீட் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் தயவுசெய்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நீங்கள் 7.5 கேட்டகரியே இருந்தாலும்
மார்க் வந்து அதிகமாக எடுத்து தான் ஆகணும். சரிங்களா? ஸோ மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். அதுவரையில் உங்களை வந்து விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனு டாக்டர் ராஜேஷ் வரதராஜ், ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனலில் இருந்து. நன்றி, வணக்கம்.